மகேந்திரா என்ன செய்யற நீ? டேய் என்ன பண்ண போற நீ? டேய் மகேந்திரா ஓடி கீழ. சாக போறியா நீ? உனக்கு என்ன பைத்தியமாடா? பைத்தியமானு கேக்குறேன். ஆமா ஆமா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இன்னொரு 16 நாள் நீ இங்க தான் இருக்கணும்க்கா. அதுக்கப்புறம் நீ, நான், மம்மி எல்லாரும் தூரமா எங்கேயாவது போயிடலாம். தொடர்ந்து காணுங்கள் பாரதம். பாத்தீங்களாமா, அவர் எனக்காக எவ்வளவு பாசமா ஒவ்வொரு பூவையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு பூவும் என்ன கேள்வி கேக்குது. அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு பதிலா நான் அவருக்கு என்ன தர முடியும்? காதல். கற்பூர காதல், கையை வெட்டிக்கிட்ட காதல், இப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். எனக்கு தேவையில்லை உன்னோட காதல் மட்டும்தான். இங்க பாரு சௌமியா, நானும் உன்ன மாதிரியே உன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். இந்த காதலை நான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். வலுக்கட்டாயமா மிரட்டி எப்படியாவது காதலை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. நீ ரொம்ப வித்தியாசமான. அத்த, என் அழகி என்ன காரணத்துக்காக அவ கையை வெட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இவளை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பேன். என்னால அதை கரெக்டா நிறைவேற்ற முடியல. இல்ல அருண், நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்லப்பா. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா தப்பு என் பேர்ல தான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க ப்ளீஸ். ஏ அழகி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அது சரி பிரீத்தி, நம்ம பொறுக்கி பையன் எங்க போச்சு? இந்த அர்ஜுன் தாஸுக்கு நேரம் காலங்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏ அழகி, நான் உடனே போய் சீக்கிரம் வந்துடுவேன். நீ இங்கே இரு, சரியா? வரேன். பாத்தீங்களாம்மா, அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. பதிலுக்கு என்னால எதுவுமே தர முடியாது. அவர் கூட நான் எப்படி வாழறதுமா? என்னை இங்க கூட்டிட்டு போயிடுங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த மகேந்திர எங்க போனா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். அவங்க எப்பவோ சௌமியாவோட புகுந்த வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. இப்பெல்லாம் பகல் நேரத்திலயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மகேந்திரா நில்லுடா. டேய், என்ன பண்ற நீ? வாடா இப்படி. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நான் சொல்றத கேட்டுக்கடா. இப்படி பகல்ல குடிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்டா இப்படி பண்ற? விடுமா என்ன? என் நிம்மதியே போச்சு. இப்ப என்னால பகல் நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. நிம்மதியா தூங்க கூட முடியல. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஐயோ, அட கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மகேந்திரா, என்னடா பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற? விடு, விடுடா அத. என்ன
வாடா கீழே. என்ன பண்ற நீ? விஷத்தை குடிக்கிறியா? பைத்தியமாடா உனக்கு? ஆமா ஆமா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த அவசரம் பிடிச்சவன் என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். என் வாழ்க்கையே போச்சு. அமைதியா இருடா. போச்சு. நாசமா போச்சு. நான் முயற்சி பண்ண, எவ்வளவு முயற்சி பண்ண அந்த சனியை அழிக்கிறதுக்காக. ஆனா அவளுடைய தலையெழுத்து ஒவ்வொரு தடவையும் அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கை நாசமா போச்சு. பாத்தியா பாத்தியா, நான் என்னோட ரத்தத்தை கொடுத்த அந்த சனியை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. டேய், வாயை மூடுடா. இத பாரு, நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? நீ மட்டும் ஒரு திருநங்கைக்கு அப்பா இல்லடா. திருநங்கைங்கிறவங்கள யாரோ ஒரு வயித்துல பிறந்தவங்க தானே. அவங்களுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். ஆனா எந்த ஒரு அப்பனும் அவங்களால தன் வாழ்க்கைய கெடுத்துக்க மாட்டான்டா. நான் உயிரோட இருந்து என்ன பண்ணணும்? எல்லாம் போச்சு. எல்லாம் நாசமா போச்சு. என் வாழ்க்கையா போச்சு. நான் இருந்து என்ன பண்ண போறேன்? சௌமியாவும் நீங்க உங்க பொண்ணா நினைச்சு அன்பு பாசத்தோட வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த அபசகனம் புடிச்சவள பிறந்த உடனேயே கொண்டு இருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. ஏங்க, எனக்கு கூப்பிட தான் விருப்பம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் விழப்போகுதுன்னு ஒரு ஹிண்டாவது கொடுக்கலாம்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் முன்னாடி வந்து நிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, டோர் மேட்ல என்னோட செருப்பு மாட்டிக்கிச்சு. என் மனசு உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி கீழே விழாம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? என்னை சீக்கிரமாவே உங்க லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விழ விட மாட்டேன். லைஃப் பார்ட்னரா? லைஃப் பார்ட்னர் ஆகணும்னா யூ ஹேவ் காட் டு பி a man. கண்டிப்பா அதெல்லாம் ஒன்னால முடியாது. அப்போ கண்டிப்பா நான் தான் உங்க ரியல் மேன். அதாங்க உங்களோட ட்ரீம் மேன். ஓஹோ, அப்படியா? அப்படிதாங்க. பிரீத்து ஆண்டி. அத்தை, அப்படியா? என்ன ஏமாத்துறீங்க? என்னோட ட்ரீம் மேன் எப்பவோ அவங்க அத்தையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டான். நல்லா ஏமாந்துட்டியா லூசு? சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ, நல்லாவே சிரிச்சுக்கோ. எனக்கு பொண்ணுங்களோட டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும். யாரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க கிட்ட தான் அவங்க விழுவாங்க. என்ன தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு போயிடுங்கம்மா, நான் இங்க இருக்க விரும்பல. கண்டிப்பா கூட்டிட்டு போறேம்மா, சீக்கிரமாவே கூட்டிட்டு போறேன். இன்னும் ஒரு 16 நாள் மட்டும் நீ இங்கே இரு. 16 நாளா? என்னால இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. என்ன கூட்டிட்டு போயிடுங்க. நான் சொல்றது கேளு சௌமியா. இங்க பாரு, நீ இந்த 16 நாள் இருந்துதான் ஆகணும். நான் அதுக்கு என்ன காரணம்னு உன்கிட்ட சொல்றேன். ஆனா இப்ப மட்டும் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா ஒரு 16 நாளைக்கு நீ இங்கதாம்மா இருந்தாகணும். நான் எவ்வளவு சுயநலவாதியா இருக்கேன். அவங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நான் எப்படிமா போய் சொல்லுவேன்? அப்பனா நான் உனக்கு எதிரியா? நான் உன் மேல பாசம் காட்டலையா? சௌமியா, நீ இப்படி இருக்கிறதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. உன் சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் உனக்காக தான் நான் போராடிக்கிட்டு வந்திருக்கேன். சுமதிக்கு இந்த உலகத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ, எவ்வளவு அன்பு கிடைக்குதோ அத்தனையும் உனக்கும் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இத்தனை வருஷமா ஒண்ணு நான் கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். என் உயிரை போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சூனியக்காரி உலகத்துக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். ராஜா,
சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ஓய் அர்ஜுன்தாஸ், இது வரைக்கும் இதெல்லாம் நான் டெல்லியில் நடக்கும்போது தான் பார்த்துருக்கேன். நம்ம ஃபேக்ட்ரியில் எப்போ இந்த மாதிரி ட்ராமாலாம் ஆரம்பிச்சது? அண்ணே, என்ன கேட்டா நம்ம தொழிலாளிங்களுக்கு போனஸ் கொடுக்கறது நல்லது. டேய் வீரு, என்ன சொல்ற? ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் வேலை செய்யற லட்சணத்தை பொறுத்துக்கிட்டு மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே ஜாஸ்தி சொல்லிட்டேன். போனஸ் கேட்டா அவங்கள ஓங்கி அறிவேன், கொடுக்க சொன்னா உன்ன ஓங்கி அறிவேன். சந்தோஷமான விஷயம் வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் போனஸ் அப்படியே அள்ளி கொடுன்னு சொல்ற. உனக்காவது சுய புத்தி வேண்டாம்? தொழிலாளிங்க ஏதோ கேக்குறாங்கன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கேக்குறபடி தூக்கி கொடுன்னு சொல்ற. என்னடா இது? நீ தொழிலாளிங்களுக்கு சப்போர்ட்டா? போய் அவங்க கிட்ட சொல்லு, நம்ம பொம்மைங்க இப்பதான் வெளிநாட்டுக்கு போக போகுது. உலகம் முழுக்க இனிமேதான் நம்ம பேரு பரவ போகுது. நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் வரப்போகுது. அதுல அவங்களுக்கும் தான் பெருமை. ஏன் நம்ம நாட்டுக்கே தான் பெருமை. மேட் இன் இந்தியான்னு போடுவாங்கல்ல. இதெல்லாம் அந்த அறிவு கட்டவங்களுக்கு சொல்லி புரிய வைடா. அதை விட்டுட்டு போனஸ் கொடுன்ற இந்த மாதிரி சின்ன விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அதை கூட புரிஞ்சுக்கலன்னா உதச்சு அனுப்பிடு. அவங்க நமக்கு தேவையில்லை. ஐயோ மாமா, கொஞ்சம் கூலா இருங்க. பரவாயில்ல விடுங்க, சின்ன மாமா உங்ககிட்ட பேசுவாரு. முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப யோசிக்க வேண்டியது பார்ட்டியில என்ன நடக்க போகுதுன்னு. பெரியப்பா அருணா பத்தி என்ன நடக்க போகுது? பாட்டில புடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. அப்ப நான் என்ன பண்றது? சிந்து ஏதாவது யோசி. மாமா நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. அர்ஜுன்தாஸ், பிளட் பிரஷர் சொன்னோன்னு ஞாபகம் வருது. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல இருந்து நான் விட்டு சரியாகவே பேசல. நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். சரி போ போ, முதல்ல போய் பேசிட்டு வா போ. ஓடாரன் போ. ஃபேக்டரியில இந்த மாதிரி எமர்ஜென்சி வராம இருந்திருந்தா நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டோம். சோனியக்காரிங்க உலகமா? அப்படின்னா ஆமா சௌமியா, சௌமி, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அடிக்கடி உன்னை தூக்கிட்டு போக ஒருத்தி வருவா. அவ உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக நினைப்பா. உன்னோட அப்பாவும் உன் பாட்டியும் அந்த உலகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கதான் முயற்சி பண்ணாங்க. சௌமியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு மெகந்தி வைக்கிறப்போ ஒரு பொம்பளை வந்தாலே முக்காடு போட்டுக்கிட்டு. சில பேரோட விதியில கல்யாணங்கிறது இருக்காது. ஆனா அவங்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடாது. கடவுள் அவங்களுக்காக தனி உலகத்தையே படைச்சிருப்பாரு. அவள ஒரு திருநங்கைதான் சௌமியா. உன்னை அவ கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தா. அவங்க உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தா. உண்மையை சொல்லணும்னா உன்னை காப்பாத்துறதுக்காக உன் பொண்ணு மட்டும் 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டா அவ பக்கம் நான் என்னைக்குமே திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த 21 நாளுக்குள்ள அவ யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எனக்கு சொந்தமாயிடுவா. நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீ சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்ல வேளை நீங்க வந்தாச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். பிரீத்தி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். எனக்கு இப்போ பசிக்கல.
உன்னை சாப்பிடுன்னு சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுற. என்ன பிரீத்தி நீ இப்படி பேசுற? இந்த நேரத்துல பொண்டாட்டியை பாத்துக்கிறதா இல்ல நான் சாப்பிடுறதா? அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் விட்டு சரியாவே பேசலம்மா. நீ என் கையை விடு, நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். கையை பிடுங்கி விட்டுட்டு போறான். நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். கையை பிடுங்கி விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் அந்த பொண்ணுதான் காரணம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன கூட மதிக்காம அவ பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திட்டு திரியறான். ஏய் பிரீத்தி, பிரீத்தி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியலையே பிரீத்தி. எதையாவது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. அவ நம்ம வீட்டு மருமக, நம்ம வீட்டு குலவிளக்கு. நீ கொஞ்சம் வாய மூடி. ஏன் வாய் மூடிக்கிறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. உங்களுக்கு தோணல? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரிதான் கண்டிப்பா தோணுது. எனக்கு இது பிடிக்கல. ஏய் ராஜா, சீக்கிரம் வந்து சாப்பாடு எடுத்து வை. பதினாறு நாள் மட்டும் நீங்க இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நீ, நான், மம்மி 3 பேரும் எங்கேயாவது போயிடலாம். ஆனா எப்படி, நான் எப்படி அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்க முடியும்? என்னால அவரை ஏமாத்த முடியாது. அம்மா, உங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியுமே, அப்புறம் எதுக்குமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எதுக்கு? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். எல்லா உண்மையும் சொல்லத்தான் நான் அருணை சந்திக்கிறதுக்காக போனேன். ஆனா அப்பா அருண் என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த சாமிக்கு முன்னாடி நான் அவளை மனசார ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு இதே சாமி முன்னாடி நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் எப்படி அவள் நெத்தியில குங்குமம் வச்சேனோ அதே மாதிரி அவளை சந்தோஷமா வாழ்க்கை பூரா நான் பார்த்துப்பேன். எக்காரணத்தை கொண்டு எந்த நிலைமையிலையும் சரி நான் அவளை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் சௌமியா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவள் உங்கள் வீட்டு பொண்ணா இருந்தா அப்பவும் நான் அவளை ஏற்றுக்க தயங்கவே மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். அந்த நேரத்துல நான் அவனோட கண்கள்ல அவ உன் மேல வச்சிருக்கிற காதல பார்த்தேன். என்னையும் அறியாம ஒரு சுயநலம் வெளியே வந்துருச்சுமா. என்னால எதுவும் பேச முடியல. அவன்கிட்ட நான் எதுவும் சொல்லவும் இல்ல. உன்னை அவன் சந்தோஷமா பாத்துக்குவாங்கிற ஆசையில தான் அப்படி பண்ண. அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான்னு தோணுச்சுமா. அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. இத்தனை வருஷமா எப்படிமா உங்களால இந்த உண்மையை மறைக்க முடிஞ்சது? ஆனா நான் அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கவே முடியாதுமா. என்னால அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது.